இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. 1970களின் பிற்பகுதி குஜராத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் பெரிய கனவுகளுடன் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தார். திடீரென ஒரு நாள் காலேஜுக்கு முழுக்கு போட்ட அவர் படிப்புக்கு டாட்டா காட்டினார். இப்படி செய்யும் பலர் சாதாரண வாழ்க்கையையோ அல்லது அதற்கும் கீழாகவோ வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த இளைஞர் இன்று ஆசியாவின் பெரும் பணக்காரர்களில் ஒருவர். அடிக்கடி செய்திகளில் அடிபடும் அவரது பெயர் கௌதம் அதானி. ஜெயின் சமூகத்தைச் சேர்ந்த சாந்திலால் அதானி சாந்தாபென் தம்பதிக்கு மகனாக 1962ஆம் ஆண்டு ஜூன் 24 குஜராத்தில் பிறந்தார் கௌதம் அதானி. அவரது தந்தை சாந்திலால் ஒன்றும் பெரிய பணக்காரர் அல்ல. சாதாரண ஜவுளி வியாபாரியான அவருக்கு மொத்தம் 8 குழந்தைகள். குஜராத்தின் வடக்கு பகுதியில் உள்ள தாரட் என்ற சிறிய நகரத்தில் வசித்து வந்த சாந்திலால் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக அகமதாபாத்துக்கு இடம்பெயர்ந்தார். அங்கு பள்ளி படிப்பை முடித்த கௌதம் அதானி குஜராத் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை வணிகவியல் படிப்பில் சேர்ந்தார். பொதுவாக கல்லூரி காலத்தை மிஸ் செய்ய யாரும் விரும்ப மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் அதானி படித்துக் கொண்டிருந்த நேரத்தில் நம்மால் கல்லூரிக்கு போக முடியவில்லையே என்று ஏங்கியவர்கள் பலர். ஆனால் இதற்கு நேர் மாறாக சிந்தித்தார் அதானி. கல்லூரியில் காலத்தை செலவழிப்பதில் அவருக்கு விருப்பமில்லை. அந்த நேரத்தை இன்னும் சிறப்பாக பயன்படுத்த வேண்டும், பெரும் செயல்களை செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அதன் விளைவாக 2ஆம் ஆண்டில் கல்லூரிக்கு குட்பை சொன்னார். சரி, தந்தையின் தொழிலை எடுத்து நடத்து என குடும்பத்தினர் கூற அதை ஏற்க மறுத்து பம்பாய்க்கு புறப்பட்டார். மகேந்திரா பிரதர்ஸ் நிறுவனத்தின் கிளையில் வைரங்களை கையாளும் பிரிவில் வேலை கிடைத்தது. வியாபார நுணுக்கங்களையும் சந்தையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களை எப்படி கணிப்பது என்பதையும் படிப்படியாக கற்றுக்கொண்ட கௌதம் அதானி பின்னர் வைர வியாபாரத்தில் இறங்கினார். ஓராண்டு கடந்த பிறகு அதானியின் அண்ணன் அகமதாபாத்தில் பிளாஸ்டிக் தொழில் நிறுவனத்தை தொடங்கினார். அதில் இணைவதற்காக சொந்த ஊருக்கு வரும்படி கௌதமை அழைத்தார். அதன் மூலம் அதானியின் வாழ்க்கையில் பெரும் திருப்பம் ஏற்பட்டது. பிளாஸ்டிக் தொழிலுக்கு தேவையான PVC-யை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்து உலக சந்தைக்குள் நுழைந்தார் கௌதம் அதானி. 1988ஆம் ஆண்டு அதானி எக்ஸ்போர்ட்ஸ் எனும் குழுமத்தை ஆரம்பித்து தொழிலதிபர் என்ற கனவுக்கு அடித்தளமிட்டார். பின்னர் அந்த நிறுவனம் அதானி என்டர்பிரைசஸ் என்று மாறியது. தாராளமயமாக்கல் பொருளாதார கொள்கையை புரிந்து கொண்டு அதை பயன்படுத்தி வளர்ந்தார் அதானி. சென்னை மற்றும் பெங்களூருவில் உள்ள IT நிறுவனங்கள், பன்னாட்டு கம்பெனிகள், ஹைதராபாத்தில் உள்ள தகவல் தொழில்நுட்ப வளாகங்கள், மும்பையில் முளைத்திருக்கும் பெருநிறுவன கட்டடங்கள், பீஸா ஹட், டோமினோஸ், மெக்டொனால்ட்ஸ், மல்டிப்ளெக்ஸ், ஐபோன் என தாராளமயத்திற்கு பிறகு பல மாற்றங்கள் இந்தியாவில் ஏற்பட்டுள்ளதை நாம் அறிவோம். ஆனால் குஜராத்தின் நீண்ட நெடிய கடற்கரைகளையும் அதன் துறைமுகங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களையும் பற்றி தெரியுமா? அலைகள் ஆர்ப்பரிக்கும் அரபிக்கடலோரத்தில் உள்ள துறைமுகத்தில் இருந்துதான் அதானி என்கிற பில்லியனரின் வெற்றி கதை தொடங்குகிறது. அதானி என்டர்பிரைசஸ் நிறுவனத்தை ஆரம்பித்த பிறகு தம் வாழ்வில் எதற்காகவும் யாரையும் திரும்பி பார்க்கவில்லை அதானி. 1994இல் தமது கம்பெனியை பங்குச்சந்தையில் பட்டியலிட்டார். அப்போது 150 ரூபாயாக இருந்த அதானி குழும பங்கின் விலை 2020ஆம் ஆண்டு 75,000 ரூபாயை தொட்டது என்றால் அவரது வளர்ச்சியை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். 1995ஆம் ஆண்டு குஜராத்தின் முந்த்ரா துறைமுகத்தை நிர்வகிக்கும் ஒப்பந்தத்தை வென்றார். 8000 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்திருக்கும் அதானியின் முந்த்ரா துறைமுகம் நாட்டின் மிகப்பெரிய தனியார் துறைமுகமாக திகழ்கிறது. இந்தியாவின் மொத்த சரக்கு இயக்கத்தில் 1/4 பங்கை முந்த்ரா துறைமுகம் கையாள்வதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, ஒடிஷா ஆகிய மாநிலங்களில் 13 உள்நாட்டு துறைமுகங்களில் அதானி குழுமத்தின் பங்கு இருக்கிறது. முந்த்ரா துறைமுகம் உலகிலேயே மிக அதிகளவு நிலக்கரியை இறக்கும் திறன் கொண்டது. 1996இல் மின்சார உற்பத்தியில் இறங்கினார். 1999ஆம் ஆண்டில் சிங்கப்பூரைச் சேர்ந்த வில்மர் நிறுவனத்துடன் இணைந்து சமையல் எண்ணெய் விற்பனையை தொடங்கினார். இந்தியாவில் பாக்கெட் எண்ணெய் வியாபார சந்தையில் அதானியின் வில்மர் நிறுவனம் 20 விழுக்காட்டை வைத்திருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இன்று அதிகம் விற்பனையாகும் ஃபார்ச்சூன் சமையல் எண்ணெய் அந்நிறுவனத்தின் தயாரிப்புதான். இது தவிர நுகர்பொருட்கள் துறையில் கோதுமை மாவு, அரிசி, பருப்பு வகைகள், சர்க்கரை உட்பட பல பொருட்களை உற்பத்தி செய்கிறது. 2001ஆம் ஆண்டில் சமையல் எரிவாயு விநியோகம் தொடங்கப்பட்டது. இயற்கை வளங்கள், போக்குவரத்து பாதுகாப்பு, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், ரியல் எஸ்டேட், நிதி சேவைகள், வீட்டு கடன் சேவைகள், விமான நிலைய நிர்வாகம், மெட்ரோ ரயில் சேவை, டேட்டா சென்டர் என கிடைத்த வியாபாரங்களில் எல்லாம் கால் பதித்தார் அதானி.
இத்தனை வணிகங்கள் செய்தாலும் இன்று வரை அதானி சாம்ராஜ்யத்தின் மணிமகுடமாக விளங்குவது அவரது துறைமுகம் மற்றும் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள்தான். துறைமுகங்களை சார்ந்தே மின்சாரம், மின் பகிர்மானம், ரயில்வே, சரக்கு போக்குவரத்து, நிலக்கரி சுரங்கங்கள் என பல தொழில்களை தொடங்கி தனது சாம்ராஜ்யத்தை வலுப்படுத்தியது அதானி குழுமம். அரசு ஏற்படுத்தி வைத்திருந்த கட்டமைப்புகளை மட்டும் நம்பியிருக்காமல் தமக்கென தனியே ரயில் பாதைகளையும் மின் நிலையங்களையும் அமைத்துக் கொண்டார் அதானி. நாட்டிலேயே சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவுக்கு தனியார் ரயில் பாதையை கொண்டிருக்கும் நிறுவனம் அதானியுடையதுதான். இந்தியாவில் மிகப்பெரிய தனியார் அனல்மின் நிலையம் வைத்திருப்பதும் அதானி குழுமமே. குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், கர்நாடகா, சத்தீஸ்கர் என பல இடங்களில் 10,000 மெகாவாட்டுக்கும் அதிகமான மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் திறன் கொண்ட அனல் மின் நிலையங்களை வைத்திருக்கிறது அந்த நிறுவனம். அதற்கு தேவையான எரிபொருளுக்காக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் நிலக்கரி சுரங்கங்களை நடத்தி வருகிறார் அதானி. இந்தோனேஷியாவில் எண்ணெய், எரிவாயு மற்றும் நிலக்கரி போன்ற ஏராளமான இயற்கை வளங்கள் உள்ளன. எனினும் போதுமான உட்கட்டமைப்பு வசதிகள் இல்லாததால் அவற்றை சரியாக பயன்படுத்த முடியவில்லை. 2010ஆம் ஆண்டில் இந்தோனேஷியாவின் தெற்கு சுமத்ராவில் இருந்து நிலக்கரியை கொண்டு செல்ல $1.5 பில்லியன் மூலதன முதலீட்டை அதானி குழுமம் அறிவித்தது. அங்கு ரயில் திட்டத்தை செயல்படுத்த மாகாண அரசுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டது. அதானி குழுமம் 50 மில்லியன் டன் கொள்ளளவு கொண்ட நிலக்கரி கையாளும் துறைமுகத்தை அமைக்கும் என்றும் தெற்கு சுமத்ரா தீவில் இருந்து நிலக்கரியை கொண்டு செல்ல 250 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் பாதையை அமைக்கும் என்றும் இந்தோனேஷியா முதலீட்டு வாரியம் அறிவித்தது. தொழிலுக்கு தேவையான மூலப்பொருளை பெற அதானி மேற்கொண்ட இந்த நடவடிக்கையை ஃபோர்டு மோட்டார் கம்பெனி நிறுவனர் ஹென்றி ஃபோர்டின் செயல்பாட்டுடன் ஒப்பிட்டு பிரபல பத்திரிகை செய்தி வெளியிட்டது. எப்படி ஹென்றி ஃபோர்டு ரப்பர் தோட்டத்தை வாங்கி தமது தேவையை பூர்த்தி செய்து கொண்டாரோ அதே போல அதானியும் செயல்படுகிறார் என அந்த பத்திரிகை குறிப்பிட்டது. சூரிய ஆற்றலையும் அதானி விட்டு வைக்கவில்லை. இந்தியாவிலேயே அதிக அளவில் சோலார் மின்சாரத்தை தயாரிக்கும் நிறுவனங்களில் தாங்கள்தான் நம்பர் 1 என்கிறது அதானி குழுமம். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் 2500 ஏக்கர் பரப்பளவில் உலகின் மிகப்பெரிய சோலார் உற்பத்தி நிலையத்தை அமைத்திருக்கிறார் கௌதம் அதானி. 2005ஆம் ஆண்டில் இந்திய உணவுக் கழகத்துடன் இணைந்து சிலோஸ் எனப்படும் பெரும் தானிய சேமிப்பு கிடங்குகளை அமைக்க தொடங்கியது அதானி குழுமம். அவற்றிலிருந்து விநியோக மையங்களுக்கு உணவு தானியங்கள் கொண்டு செல்லப்படுகின்றன. இந்திய உணவுக் கழகம் மற்றும் மத்திய பிரதேச அரசின் உணவு தானியங்களை அதானி அக்ரி லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனம் தமது கிடங்குகளில் சேமித்து வைக்கிறது. வணிகத்தில் உச்சத்தை தொட்டிருக்கும் கௌதம் அதானி கூச்ச சுபாவமுடையவர். ஆங்கிலத்தில் அதிக புலமை கிடையாது. சக போட்டியாளர்களைப் போல் அதிகம் ஊடகத்தின் முன்பு தோன்றி பகிரங்கமாகவோ ஆளுமையுடனோ பேசக்கூடியவர் அல்ல. இந்தியாவின் 2வது பெரிய பணக்காரராக இருந்த போதிலும் முகேஷ் அம்பானியைப் போல தொழில்சார் கூட்டங்களை பொதுவெளியில் நடத்தி கவனத்தை ஈர்க்கக்கூடியவர் அல்ல. ஆப்பிள் நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸை போல தமது கம்பெனியின் சேவை குறித்தோ அல்லது உற்பத்தி செய்யும் பொருட்கள் குறித்தோ மக்களிடம் நேரடியாக உரையாடக்கூடியவர் அல்ல. ஒருவரை தாம் சந்தித்தே ஆக வேண்டுமென்றால் மட்டுமே அவரை சந்தித்து பேசும் நபர்தான் அவர். டாடா, பிர்லா, அம்பானி போல கௌதம் அதானி பரம்பரை பணக்காரர் இல்லை. மார்க் சூக்கர்பர்க் ஃபேஸ்புக்கை உருவாக்கியதைப் போல, லாரி பேஜ் மற்றும் சர்ஜி பிரின் கூகுளை நிறுவியதைப் போல புதிதாக எதையும் செய்தவர் அல்ல. சரி, மிக நீண்ட காலமாக வணிகம் செய்து வருகிறாரா என்றால் அதுவும் இல்லை. அப்படியெனில் இவ்வளவு குறுகிய காலத்தில் மாபெரும் பிசினஸ் மேக்னட்டாக அதானி மாறியது எப்படி? நிலம், இயற்கை வளங்கள், அரசு ஒப்பந்தங்கள் அல்லது உரிமங்கள்தான் இந்திய பில்லியனர்கள் பலரின் பெரிய வருவாய் மூலங்களாக இருக்கின்றன என ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் ஒரு கூட்டத்தில் சொன்னார். அது கௌதம் அதானிக்கு மிகவும் பொருந்தும். 1998ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி அகமதாபாத்தில் உள்ள கருணாவதி கிளப்பில் இருந்து புறப்படுவதற்காக தமது நெருங்கிய நண்பர் சாந்திலால் பட்டேலுடன் காரில் ஏறினார் கௌதம் அதானி. அப்போது ஒரு இருசக்கர வாகனம் அவரது வண்டிக்கு முன்பு வந்து நின்றது. அருகில் ஒரு மாருதி வேனும் இருந்ததால் அதானியால் காரை எடுக்க முடியவில்லை. திடீரென வேனுக்குள்ளிருந்து வெளியே வந்த 6 பேர் துப்பாக்கி முனையில் அதானியை கடத்திச் சென்றனர். 2 நாட்களுக்கு பிறகு அவர் பத்திரமாக வீடு திரும்பினார். இந்த விவகாரம் தொடர்பாக அகமதாபாத் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். கௌதம் அதானியை போலீஸ் மீட்டதா
அல்லது அவராக தப்பி வந்தாரா அல்லது பணம் கொடுத்ததால் விடுவிக்கப்பட்டாரா என்பது குறித்து பல்வேறு தகவல்கள் சொல்லப்பட்டாலும் அவர் எப்படி திரும்பி வந்தார் என்பது பற்றி தெளிவான விவரங்கள் இல்லை. தாதா பப்லு ஸ்ரீ வஸ்தவா பின்பற்றும் பாணியில்தான் அதானி கடத்தப்பட்டார். அவரை மீட்பதற்கு 5 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதாக ஒரு பேச்சு உண்டு. கடத்தல் வழக்கு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட போது சாட்சி சொல்ல அதானி வரவில்லை. உரிய ஆதாரம் இல்லாத காரணத்தால் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். இதேபோல் மற்றொரு அபாயத்திலும் சிக்கியிருக்கிறார் அதானி. 2008 ஆண்டு நவம்பர் 26 மும்பையில் உள்ள பிரபல நட்சத்திர விடுதிகள், GST ரயில் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். கண்ணில் பட்டவர்களையெல்லாம் தீவிரவாதிகள் சுட்டுக் கொண்ட நிலையில் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த தாஜ் நட்சத்திர விடுதியில் அதானியும் சிக்கியிருந்தார். துபாயிலிருந்து மும்பை வந்த நண்பர்களை சந்தித்த அதானி பிறகு அங்கிருந்து புறப்பட்டார். அப்போது மீண்டும் ஒரு கூட்டத்தை நடத்தலாம் என நண்பர்கள் கூறியதால் அங்கேயே தங்கினார். ஒரு கோப்பை காஃபியுடன் கூட்டத்தை தொடங்கிய போது ஹோட்டல் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய தகவல் அதானிக்கு தெரிய வந்தது. சில நிமிடங்களில் நட்சத்திர விடுதி ஊழியர்கள் பின்கதவு வழியாக அதானியை சமையலறைக்கு அழைத்துச் சென்றார்கள். அங்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த அவர் மறுநாள் காலை பாதுகாப்பு படை வீரர்களால் மீட்கப்பட்டார். இந்நிகழ்வு குறித்து பேட்டி ஒன்றில் பேசிய அதானி, அன்றைக்கு மீண்டும் ஒரு கூட்டம் நடக்காமல் இருந்திருந்தால் நான் பால்கனியில் உலவிக் கொண்டிருந்திருக்கலாம். ஒருவேளை அது எனக்கு மரணத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் என்றார். மும்பை தாக்குதல் கொடுத்த அனுபவத்தால் தானோ என்னவோ 2015 ஆண்டுக்கு பிறகு இராணுவத்திற்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கும் பணியை தொடங்கினார் அதானி. 2019 விமானத்துறையில் கால் பதித்தார். அகமதாபாத், லக்னோ, மங்களூரு, ஜெய்ப்பூர், கவுஹாத்தி, திருவனந்தபுரம் ஆகிய விமான நிலையங்களை கவனிக்கும் பொறுப்பு அதானி குழுமத்திடம் இருக்கிறது. 50 ஆண்டுகள் இந்த விமான நிலையங்களை நிர்வகிக்கும் அதானி குழுமம் அவற்றை மேம்படுத்தும் பணியிலும் ஈடுபடும். ஒரு நிறுவனமோ அல்லது அரசியல் கட்சியோ அதன் முகமாக ஒருவர் இருப்பார். ஆனால் அவருக்கு பின்னால் பலர் இருப்பார்கள். அப்படி அதானி நிறுவனத்தின் முகமாக இருப்பது கௌதம் அதானி என்றாலும் அவருக்கு உறுதுணையாக வெளியில் தெரியாமல் பலர் இருக்கிறார்கள். அவர்களில் முக்கியமானவர் கௌதமின் சகோதரர் மஹாஷூக் அதானி. திரைக்கு பின்னால் தொழிலுக்கான உத்திகளை வகுத்து அவற்றை செயல்படுத்தும் மஹாஷூக் எரிபொருள், கட்டுமானம், ஏற்றுமதி, இறக்குமதி என அதானி குழுமத்தின் பல்வேறு தொழில்களில் முக்கிய பங்கு வகிப்பவர். ஊடக வெளிச்சத்தை அதிகம் விரும்பாத மஹாஷூக் அதானி தொழில் வட்டாரத்தில் நன்கு அறியப்பட்டவர். கௌதம் அதானிக்கும் மஹாஷூக் அதானிக்கும் தனிப்பட்ட முறையிலும் தொழில் ரீதியாகவும் நெருங்கிய பிணைப்புண்டு. குழுமத்தை விரிவுபடுத்துவதில் கௌதம் அதானி கவனம் செலுத்தினால் அவரது திட்டங்களை செயல்படுத்துவதிலும் எந்த சிக்கலும் இல்லாமல் நிறுவனத்தை நடத்திச் செல்வதிலும் மஹாஷூக் கவனம் செலுத்துவார். எந்த அளவுக்கு வேகமாக வளர்ந்ததோ அதே அளவுக்கு சர்ச்சைகளிலும் சிக்கியது அதானி குழுமம். 2010 ஆண்டு சுங்கவரி ஏய்ப்பு செய்ததாக கௌதமின் சகோதரரும் அதானி குழும நிர்வாக இயக்குநருமான ராஜேஷ் அதானி கைது செய்யப்பட்டார். மின் உற்பத்தி செய்யும் கருவிகளின் இறக்குமதி விலையை சுமார் $1 பில்லியன் அளவுக்கு உயர்த்தி காட்டியதாக கூறி 2014 ஆண்டு அதானி குழுமத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. எல்லாவற்றிற்கும் மேலாக 2023 வெளியான ஹிண்டன்பர்க் அறிக்கை அதானி குழுமத்தை அதிர வைத்தது. அமெரிக்காவைச் சேர்ந்த நிதி ஆய்வு நிறுவனமான ஹிண்டன்பர்க் 2023 ஆண்டு ஜனவரி மாதம் அதானி குழுமத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி ஆய்வறிக்கை வெளியிட்டது. பங்குச் சந்தையை ஏமாற்றி கொள்ளை லாபம் பார்த்தது, வெளிநாடுகளில் போலி நிறுவனங்களை உருவாக்கி சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டது என அந்த ஆய்வறிக்கை முழுவதும் அதிர்வேட்டுகள் நிரம்பியிருந்தன. கௌதம் அதானியின் சகோதரர் வினோத் அதானி மொரீஷியஸ் மற்றும் பெர்முடா நாட்டில் இயங்கும் ரகசிய கம்பெனிகளில் முறைகேடாக முதலீடு செய்திருப்பதாக ஹிண்டன்பர்க் அறிக்கை கூறியது. ரகசிய கம்பெனிகள் மூலம் கிடைத்த வருமானத்தை இந்திய பங்குச் சந்தையில் முதலீடு செய்து அதானி குழும பங்குகளின் மதிப்பை உயர்த்தி மிகப்பெரிய மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் என பகிரங்கமாக குற்றம் சாட்டியது ஹிண்டன்பர்க். இந்த ஆய்வறிக்கையால் அதானி குழும பங்குகள் பெரும் வீழ்ச்சியை சந்தித்தன. ஆயிரக்கணக்கான கோடிகளை இழந்து உலக பணக்காரர்கள் பட்டியலில் பின்னடைவை சந்தித்தார் கௌதம் அதானி. மேலும் ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கையை வைத்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் புயலை கிளப்பின. தங்கள் மீதான புகார்களை அதானி குழுமம் திட்டவட்டமாக மறுத்தது. ஹிண்டன்பர்க் கூறியிருக்கும் குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை மற்றும் உள்நோக்கம் கொண்டவை என்றும் தங்களது முதலீடுகள் அனைத்தும் வெளிப்படைத்தன்மை கொண்டவை என்றும் விளக்கமளித்தது அதானி குழுமம். ஹிண்டன்பர்க் அறிக்கையால் கௌதம் அதானி பின்னடைவை சந்தித்த நிலையில் அவரது நிறுவன பங்குகளை ஷார்ட் செல்லிங் செய்து 2 மடங்கு லாபத்தை ஈட்டினார் நாதன் ஆண்டர்சன். இவர்தான் ஹிண்டன்பர்க்கின் நிறுவனர்.
ஒரு பொருளை வாங்கும் கடைக்காரர் அதை வாடிக்கையாளருக்கு விற்பதுதான் வணிகம். ஆனால் பங்குச் சந்தையில் கையாளப்படும் ஷார்ட் செல்லிங் முறை இதற்கு நேர் மாறானது. இதில் முதலில் விற்போம், பின்னர் வாங்குவோம் கேட்பதற்கு சற்று குழப்பமாகத்தான் இருக்கும். அதாவது சரிவை சந்திக்கப் போகும் நிறுவனத்தின் பங்குகளை புரோக்கர்களிடமிருந்து கடனாக வாங்கி அப்போதைய விலையில் வேறொருவருக்கு விற்று விடுவார்கள். பிறகு விலை குறைந்ததும் மீண்டும் அந்த நிறுவனத்தின் பங்குகளை வாங்கி புரோக்கரிடம் கொடுத்து விடுவார்கள். உதாரணமாக, ஒரு பங்கின் விலை 100 ரூபாயாக இருக்கும்போது அதை புரோக்கரிடம் கடனாக வாங்கி அதே விலைக்கு விற்றுவிட்டு பிறகு 80 ரூபாயாக சரிந்ததும் மீண்டும் வாங்கி புரோக்கரிடம் கொடுத்து கடனை அடைத்து விடுவார்கள். 100 ரூபாய்க்கு விற்ற பங்கை 80 ரூபாய்க்கு மீண்டும் வாங்கியதில் 20 ரூபாய் லாபம். இதையே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பங்குகளுடன் பொருத்தினால் ஒருவருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்? அப்படி அதானி நிறுவனத்தின் பங்குகளை ஷார்ட் செல்லிங் செய்து கொள்ளை லாபம் பார்த்திருக்கிறார் நாதன் ஆண்டர்சன். நல்ல நிலையில் இருக்கும்போது அதானி குழும பங்குகளை கடனாக வாங்கி விற்றுவிட்டு பிறகு தமது நிறுவனத்தின் அறிக்கை மூலம் சரிவை ஏற்படுத்தி விலையை குறைத்து அதன் மூலம் பெரும் லாபத்தை ஈட்டியிருக்கிறார் என்பது நாதன் ஆண்டர்சன் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டு. எது எப்படியோ, அதானி உள்ளிட்ட சில கம்பெனிகளை தங்கள் ஆய்வறிக்கை மூலம் ஆட்டி படைத்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் தற்போது மூடப்பட்டு விட்டது. பெரும் கோடீஸ்வரர்களின் வீட்டு விசேஷங்கள் பிரம்மாண்டமாக நடைபெறுவது வழக்கம். அதற்கு அண்மைக்கால உதாரணம் ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானியின் திருமணம். கல்யாணம் நடப்பதற்கு ஓராண்டுக்கு முன்பிருந்தே கொண்டாட்டங்கள் தொடங்கிவிட்டன. உள்ளூர் தொடங்கி உலக பிரபலங்கள் வரை அம்பானி வீட்டு திருமணத்தில் பங்கேற்றார்கள். மணமகன் ஆனந்த் அம்பானியின் தாய் நீட்டாவும் அண்ணி ஷிலோகாவும் தலா 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள நெக்லஸை அணிந்திருந்தனர். ஆனந்த் அம்பானி கட்டியிருந்த கைக்கடிகாரத்தின் மதிப்பு 67 கோடியே 50 லட்சம் ரூபாய். இப்படி ஆடம்பரமாக நடைபெற்ற திருமணத்திற்கு ஆன மொத்த செலவு 5000 கோடி ரூபாய். இங்கிலாந்து இளவரசர் சார்ல்ஸ் டயானா திருமணத்திற்கு ஆன செலவை விட இது அதிகம். தமது வீட்டு சுப நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக முகேஷ் அம்பானி நடத்திய நிலையில் அவரது தொழில் போட்டியாளரான கௌதம் அதானி தனது இளைய மகன் ஜீத்தின் திருமணத்தை மிக எளிமையாக நடத்தி ஆச்சரியப்பட வைத்தார். பிரபல வைர வியாபாரி ஜெயின் ஷாவின் மகள் திவாவுக்கும் ஜீத்துக்கும் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஜெயின் பாரம்பரிய முறைப்படி திருமணம் நடைபெற்றது. இதில் இரு குடும்பத்தின் நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். அரசியல் கட்சி தலைவர்கள், திரைப்பிரபலங்கள், தொழிலதிபர்கள் என யாருக்கும் அழைப்பு விடுக்கப்படவில்லை. திருமண புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் பகிர்ந்த கௌதம் அதானி, எல்லாம் வல்ல இறைவனின் ஆசியுடன் ஜீத்தும் திவாவும் திருமண பந்தத்தில் இணைந்துள்ளனர். இது ஒரு சிறிய மற்றும் மிகவும் தனிப்பட்ட விழாவாக இருந்தது. எனவே நாங்கள் விரும்பினாலும் கூட அனைத்து நலம் விரும்பிகளையும் அழைக்க முடியவில்லை. அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஜீத் திவா தம்பதியை அன்போடு ஆசீர்வதிக்கும்படி உங்கள் அனைவரையும் வேண்டுகிறேன் என்று கூறியிருந்தார். மகன் திருமணத்தை ஆடம்பரமாக நடத்தினால் எவ்வளவு செலவாகுமோ அதைவிட அதிக தொகையான 10,000 கோடி ரூபாயை பல்வேறு நலத்திட்டங்களுக்கு நன்கொடையாக கொடுத்திருக்கிறார் கௌதம் அதானி. சுகாதாரம், கல்வி, திறன் மேம்பாடு போன்றவற்றிற்கு இந்த நிதி பயன்படுத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் 21 மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு அதானி குடும்பத்தினர் திருமணம் செய்து வைத்தனர். இனி ஆண்டுதோறும் 500 மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் செலவில் திருமணம் செய்து வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சாதாரண தொழிலாளி தமது குழந்தையை எப்படி வளர்ப்பாரோ அப்படியே தாமும் செயல்பட்டதாக கூறியிருக்கும் கௌதம் அதானி தமது செல்வத்தை வெற்று ஆடம்பரங்களுக்காக வாரி இறைக்காமல் நல்ல காரியங்களுக்கு கொடுத்திருப்பது வரட்டு கௌரவத்திற்காக வீண் செலவு செய்பவர்களுக்கு முக்கியமான பாடம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.